நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு மினி விளாக், அதாவது மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் என்னன்னு. நேற்று பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நைட்டுக்கு சப்பாத்தி பன்னீர் எல்லாம் செய்யலான்னு பார்த்தேன். என்ன பண்ணிட்டாங்க, சப்பாத்திலாம் பிசைஞ்சு வச்சாச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கு எல்லாம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஸ்கூல் இருந்தது. அதனால் பன்னீர் வாங்கி வச்சிருந்ததுனால பன்னீர் கிரேவி செஞ்சேன். சூப்பராக இருந்ததுங்க. ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவியும் நைட்டு பிசைஞ்சு வச்ச சப்பாத்தியும் போட்டு ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இந்த மோஸ்ட்லி பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா எனக்கு பர்ஃபெக்டாக வராது. அதனால் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நான் பன்னீர் கிரேவி தாங்க செய்வேன். நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. என்ன தான் நம்ம செஞ்சாலுங்க பன்னீர் பட்டர் மசாலா அது மாதிரி வராது. சூப்பராக இருந்தது. எனக்கு காலையிலங்காட்டி இருந்துங்க அந்த சப்பாத்தி சாப்பிடுவேன். பட் பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் கிரேவிலாம் எனக்கு ஒத்து வராது. அதனால் எனக்கு சாமரிசி கஞ்சி தாங்க வச்சுக்கிட்டேன். சூப்பராக இருக்குங்க. உடலுக்கு நமக்கு ரொம்ப நல்லது. வெறும் மிளகு, ஜீரகம் அப்படின்னு நுணுக்கி போட்டுங்க. உப்பு மட்டும். காரத்துக்கு வேணும்னா ஒரு பச்சை மிளகா. அந்த மிளகு, ஜீரகம் காரமே இதில் இருக்குங்க. எனக்கு காலையிலங்க முக்கால்வாசி நான் இதை எடுத்துக்குவேன். காலையிலங்காட்டி அந்த பன்னீர் நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுங்க. அதுதான் பெஸ்ட்டு. ரொம்ப உடம்புக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஒரு 12:00 வரைக்கும் இது தாங்கும். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பீக்கங்காய் அப்படியே சும்மா ஒரு பெரட்னாப்புல அப்படியே செய்யலான்னு சொல்லிட்டு பீக்கங்காய் எடுத்தாச்சு. நான் பார்த்திங்கன்னா இப்படி தான் கரண்டியில் வச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக தாங்க அந்த தோலை எடுத்துக்குவேன். சில டைம் நல்லா தோல் எடுத்தேன்னா பார்த்திங்கன்னா அதை எடுத்து பார்த்திங்கன்னா சட்னி செஞ்சு வச்சுக்குவேன். பீக்கங்காய் துவையல் செய்வேன் இது. சரி ஓகே, பீக்கங்காவும் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த தோலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் நான் எடுத்தேன். முக்கால்வாசி தோல் நான் அதிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சும்மா லைட்டாக மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிக்குவேன். நான் எப்பவுமே மோஸ்ட்லி பீக்கங்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். மோஸ்ட்லி பிடிக்காத மாதிரி இருக்கும். அதனால் நான் அப்படியே கிரேவி மாதிரி பண்ணிடுவேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாமியாருக்கு வீக்லி நான் பார்த்திங்கன்னா அரிசி ஆட்டும்போது உளுத்தங்கஞ்சி கேட்டுருவாங்க. எனக்கு உளுத்தங்கஞ்சி வச்சு கொடுத்துரு அப்படிம்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு பெரிய வேலைங்க. ஆனால் இது அப்படியே சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும் அது. அதனால் நான் சமையல் செய்யும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலையிலேயே அரிசி ஆட்டுறதுனால அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரசமும் ரெடி பண்ணியாச்சு மதியானம் சாப்பாட்டுக்கு. அப்படி எப்படிங்க சைட் பை சைடில் நான் எல்லாமே ஓரளவுக்கு செஞ்சுருவேன். ரசம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி ஆனால் இந்த கிண்டிக்கிட்டே இருக்குங்க. அந்த உளுத்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீக்கங்காய்க்கு இந்த தடவை கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். அப்போ இப்படி தாங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதுலேயே நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இப்படி அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எடுக்கவும் முடியாதுங்க. சீக்கிரமாக எடுத்தாலும் பச்சை வாசனை இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டு வரமிளகா போட்டுக்கிட்டேன். ரொம்பவும் நிறைய சாம்பார் தூள் போடாமல் இப்படி வரமிளகா கொஞ்சம் காரத்துக்கு போட்டுட்டாங்க இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வெறும் ரைட்டாக பொரியல் சாப்பாட்டுக்கு எல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டா நம்ம சாம்பார் தூளே ஆட் பண்ண தேவையில்லைங்க. நான் சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். நல்லா பொடியாக நறுக்கின பீக்கங்காய் நான் எப்பவுமே பொடியாக கட் பண்ணிக்குவேங்க. பொரியலுக்கு எதுவுமே போடாதீங்க. மஞ்சத்தூள், வெங்காயம், வரமிளகா இதை மட்டும்தான் நான் போடுவேன். அப்படியே அதை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஹஸ்பண்ட்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு லைட்டான ஒரு கிரேவி இதில் வேணும்னு கேட்பாங்க. ஓகே அப்படின்னு நான் பார்த்திங்கன்னா லைட்டாக சாம்பார் தூள் போட்டு அப்படி செய்வேன் நான். நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த பீக்கங்காய்லேருந்தே தண்ணி வரும். நல்லா மஞ்சத்தூள் போட்டாங்க. அந்த பீக்கங்காய் அப்படியே இந்த கலர் அப்படியே அழகாக அப்படியே எடுத்து வெளியில் கொடுக்கும் பாருங்க. அதுவே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அது நல்லா இருக்குங்க. பீக்கங்காய் கண்டிப்பாங்க வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட்டு வீக்லி 2 தடவையாவது சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சாம்பார் தூள் லைட்டாக ஆட் பண்ணால் போதுங்க. கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாங்க பீக்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் வீக்லி ஒன்ஸாவதுங்க அட்லீஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். நாங்கள் கண்டிப்பாங்க வீக்லி ஒன்ஸ் நான் செஞ்சுருவேன். குழம்பெல்லாம் இல்லாமல் இப்படியே சாப்பாட்டில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாங்க ஒரு மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா தேங்காய் அரைச்சி ஊற்றி அதை கிரேவி மாதிரி பண்ணி நான் அது மாதிரிலாங்க பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி தான் அழகாக பொரியல் அப்படியே சாப்பிடும் போதே சூப்பர். அதுவும் தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். உளுத்தங்கஞ்சி பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா சூப்பராக இருக்குது. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச்.
ஓகேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்